புல்லூத்து அப்படின்னு வேணும். ஆனால் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கு. குரங்கு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ ஏஜோட ஃபோனே தான் புடுங்க வந்துருச்சு. நாங்கள் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த பிளேஸ் எங்கே இருக்குது, இந்த பிளேஸ் என்ன அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தோரிமான், நாகமலை புதுக்கோட்டை போகிற வழியில் தோரிமான் மெயின் ரோடு, அதாவது ஒரு 4-வே ரோடு, 2-வே ரோடு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா, காலையில் விசாரிப்போம். ஸோ அங்கேருந்து நேராக வந்தீங்கனாலே நீங்கள் அக்கமாக தான் கேட்கலாம், புல்லூத்து அப்படின்னு வேணும். ஸோ இந்த இடத்துல ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல 365 நாளுமே பார்த்தீங்கன்னா தண்ணி வரும். என்னடா தண்ணி வருது 365 நாள் தண்ணி வருதுண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 360 நாள் தண்ணி வரும். ஆனால் ஒரு தண்ணி வந்தால் அது எங்கே இருக்கும், எப்படி வரும்னு தெரியணும்ல. ஆனால் எங்கே தண்ணி எப்படி வருதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் 365 நாள் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த இடம் ஒரு யாருக்குமே தெரியாத டூரிஸ்ட் ஸ்பாட் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சவங்க அங்கங்கே வீடியோ போட்டிருக்காங்க யூடியூப்பில். நம்மளுமே எதுக்கும் போட்டுறோம், நம்ம வீடு பக்கத்தில் இருக்கே அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. ஸோ போன வீடியோவில் நிறைய எரர் இருந்துச்சு, ஆனால் இந்த வீடியோவில் இருக்காது நம்புகிறேன். இருக்காது. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியரான குவாலிட்டியாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க புல்லுத்துக்குள்ளே போகலாம். எவ்வளோ தூரம் நேராக பேராக போயிடலாமா? வெயிட்டாக போயிடுமா? அதுவும் இல்லாமல் இங்கே நாய் தொலை நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. முடிஞ்சது பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு கேங்காக வர்றது நல்லது. இங்கே வந்துடுறது ரூட்டு சரியாக போகிறோமா தவறாக போகிறோமாலாம் தெரியல. ஆனால் போய்கிட்டு தான் இருக்கோம். எங்கெங்கே ரோடு இருக்கோ அங்கெல்லாம் போகிறோம். ஆனால் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது. 2-வீலரில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் போகிறதுக்கு. 4-வீலரில் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தாங்க. ஏன்னா ரோடு அவ்வளோ டேமேஜாக இருக்குது, மேடு பள்ளமாக இருக்கும். பார்த்துக்கோங்க. முடிஞ்சளவுக்கு பொலிரோ தார் அப்படி வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரைட் சைடா? இங்கே கூட பொலிட்டிஷியன் வீட்டில் நிறையா இருக்குது போல். மேக்ஸிமம் சேஃபாக தான் இருக்கும். ஏன்னா பொலிட்டிஷியன் வீட்லாம் இருக்குல்ல, சேஃபாக தான் இருக்கும். இங்கே பாம்பு குண்டுலாம் போட மாட்டாங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, குடிமகன்கள் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை நம்மளால் தடுக்கவும் முடியாது. ஏன்னா இது வந்து பொதுவான ஒரு ப்ராப்பர்ட்டினால அதுவும் சொல்ல முடியாது. ஸோ அவங்க தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் கேங்காக வந்தீங்கன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன். கேங் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களா? பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நேராவா அப்படி அதுதான். ஆக்சுவலாக வந்தாச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த புல்லூத்து. ஸோ உள்ளக்குள்ளே போகலாமா? அவங்கள போய் பாருங்க தண்ணி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நீங்கள் ஒருத்தான பிளேஸ் தான். அப்படி நீங்கள் குளிச்சுக்கலாம் இங்கே. முடிச்சு டேஸ்ட் சொல்கிறான். தெரியுது, நீ மூடு. செத்த நேரம் மரம் வரப்போம். தேங்க்யூ. நல்லா வச்சுருப்பாங்க தண்ணி. நான் சொல்கிறேன் நம்பவே இல்லை. எப்படா 360 நாள் தண்ணி வருமா அப்படின்ட்டு நம்பவே இல்லை.
ஆனால் இங்கே நிறைய பேர்த்து கேட்டதுக்கு சொன்னாங்க தண்ணி வரும்ட்டு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஃப்ரெஷ்ஷான தண்ணி டேஸ்ட் இல்லை அது மாதிரி இருக்குது. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா புல்லூத்துக்கு வந்தாச்சு. ஸோ என் ஃப்ரெண்டு தான். ஸோ அது அங்கே தான் இருக்குது. ஸோ ஆனால் அங்கே ஏன் எடுக்க முடியல அப்படின்னா பப்ளிக் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. அதில் வந்து எங்களால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடு எடுக்க முடியல. நாங்கள் வேணால் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னா இன்னொரு தடவைக்குள்ள வந்து நான் வீடியோ எடுக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்நாக்ஸு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகாதீங்க. ஏன்னா அங்கே குரங்கு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஏஜோட ஃபோனே தான் பிடுங்க வந்துருச்சு. நாங்களே கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏஜ் இங்கே பாரு பிடுங்குச்சா இல்லையா? பிடுங்க வந்துச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் டக்குன்னு போகிற காரணம். ஸோ நாங்கள் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தோம்ல, அப்போ வந்து ஏஜே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். டக்குன்னு பார்த்தா அப்படி என் பேக்கெட்டில் இருந்த ஃபோனை வந்து பிடிங்க வந்துருச்சு. ஸோ அப்படி நாங்கள் அதுக்குள்ளே ரெஸ்டிங்லாம் பண்ணி ஓரளவுக்கு வந்தாச்சு இப்போ. ஸோ வந்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃப்டர்நூன் கூட வாங்க. ஆஃப்டர்நூன் கூட நல்லா இருக்கும் இங்கே. பெருசாக பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் வாங்க. ஸோ கோயில் இருக்குது. உங்கள் வீட்டில் ஏதாவது கோயில் பக்தி இருந்தால் அம்மா கோயிலுக்கு போகிறோம் அப்படி கூட்டிகிட்டு வந்து உங்கள் அம்மா சாமி கொண்டு விட்டுட்டு நீங்கள் வந்து இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 4 வீலரில் வர தவிர்த்துக்கும். ஏன்னா ரோடு எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லி ரோடு ரொம்பவே நல்லா இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 2 வீலரு அந்த மாதிரி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு 4-5 பேர் கூட்டு சேர்த்துவாங்க. ஸோ ரூட்டு தெரிஞ்ச ஒரு நாளை கூட்டு வந்துருங்க. ஏன்னா நாங்களே லெஃப்ட் சைடில் போகிறோம் ரைட் சைடில் போகிறோம் அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு இருந்தோம். ஸோ வாங்க வீட்டு அப்படியே வெளியே போயிட்டு ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் எவ்வளோ தூரம் வந்தாலும் புதுசாக பார்த்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் தான் இந்த புல்லூத்து. ஸோ நான் வந்து இந்த இடத்துல சைக்கிளில் வந்திருக்கேன், பைக்கில் வந்திருக்கேன், ஸோ நடந்து கூட வந்திருக்கேன். ஸோ அந்தளவுக்கு நான் ரொம்ப நேரம் வந்திருந்தாலும் நான் ஒவ்வொரு தடவை வரப்போ ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ்